எதனால் வள்ளலாரை நாம் கொண்டாடுகிறோம்? இதே வள்ளலாரைத்தானே கிண்டியில் இருக்கின்ற ஆளுநர் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று சொன்னார். நால்வர்ணம் மேல்வர்ணம் கண்டார் இல்லை என்று சொன்னவர் எப்போதுமே வெள்ளுடை வேந்தராக இருந்தார். அவரை கொண்டு போய் காவி உடை அணிய வைத்து 2026 ஜனவரியில் வள்ளலார் பன்னாட்டு மாநாடு நடத்த இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை. வள்ளலாருக்கும் நம்முடைய தந்தை பெரியாருக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. வள்ளலாரின் ஜீவகாருண்யம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்பது வள்ளலாரின் பசி போக்குகின்ற அந்த பேரியக்கத்தின் நீட்சிதான். தெற்கின் குரல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்றவுடன் அக்டோபர் 5 தனிப்பெரும் கருணை தினமாக அறிவித்தார். அது என்னதுங்க தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னா, அக்டோபர் 5 வடலூர் வள்ளல் பெருமான் வள்ளலாருடைய அவதார தினம். அந்த தினத்தை தனிப்பெரும் கருணை தினமாக அறிவித்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு யோசிச்சு பார்த்தா, தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வடலூரில் சர்வதேச வள்ளலார் மையம் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாகத்தான் அக்டோபர் 5 தனிப்பெரும் கருணை தினமாக அறிவித்தார். 2022 அக்டோபர் துவங்கி 2023 அக்டோபர் வரைக்கும் 52 வாரங்கள் வள்ளலார் 200 என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு 200வது ஆண்டை கொண்டாடியது. அந்த நிகழ்வில் பங்கேற்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வள்ளலாருக்கான தபால் உரை, சிறப்பு தபால் உரையை வெளியிட்டார். அதை தவிர 99.99 கோடி இதை வள்ளலார் சர்வதேச மையம் நிர்மாணம் செய்வதற்காக அனுமதித்தார் என்பதுதான் மிகச் சிறப்பான தகவல். சரி, இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். 2026 ஜனவரியில் வள்ளலார் பன்னாட்டு மாநாடு நடத்த இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை. எதனால் வள்ளலாரை நாம் கொண்டாடுகிறோம்? இதே வள்ளலாரைத்தானே கிண்டியில் இருக்கின்ற ஆளுநர் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார் என்று சொன்னார். வள்ளலாருக்கு காவி உடை அணிவித்தார். இப்படியாக சனாதனத்துக்கு எதிராக இருந்த வள்ளலாரை சனாதனர்கள் கைப்பற்ற துடிக்கிறார்களே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நால்வர்ணம் மேல்வர்ணம் கண்டார் இல்லை என்று சொன்னவர் நம்முடைய வள்ளல் பிரான். அவர்களுடைய ஆகமம் சனாதனம் எல்லாமே பிள்ளை விளையாட்டு என்று உதறி தள்ளியவர் வள்ளலார். எப்போதுமே வெள்ளுடை வேந்தராக இருந்தார். அவரை கொண்டு போய் காவி உடை அணிய வைத்து சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் என்று கிண்டியில் இருக்கின்ற ஆளுநர் சொல்கிறார் என்றால் அவர்களுடைய அறியாமையை என்ன என்று சொல்வது? அதனால்தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு வள்ளலாரின் பன்னாட்டு மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்த இருக்கிறது. இந்த பன்னாட்டு மாநாட்டின் மூலமாக எதை நிர்மாணிக்க இருக்கிறோம் என்றால், வள்ளலார் சொல்லிய அந்த பேரன்பு, பெருங்கருணை, ஜீவகாருண்யம், இதுதான் தமிழ்நாட்டின் அடையாளம். அதை தவிர வள்ளலாரின் கொடி மஞ்சள் நிறத்தில் உள்ள கொடி. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அணிந்திருந்தது மஞ்சள் நிறத்துண்டு. நம்முடைய வள்ளலாரின் மிகப்பெரிய தத்துவம் சமத்துவம். அதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற சமத்துவ கொள்கையை உருவாக்கினார். வள்ளலாரின் மிகப்பெரிய தத்துவம் பெண் சமத்துவம். அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் பெண் ஓதுவார்களை உருவாக்கி நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அப்படியாக தமிழ்நாட்டின் தத்துவங்கள் எல்லாமே வள்ளலார் கொள்கையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வள்ளலாருக்கும் நம்முடைய தந்தை பெரியாருக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. வள்ளல் பெருமான் சனாதன கொள்கைகளை எதிர்த்தவர், சனாதனத்தை பொடிப்பொடியாக்கியவர் என்பதை நன்கு அறிந்த தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசு பதிப்பகத்தின் மூலமாக வள்ளல் பெருமானின் 6ஆம் திருமுறையை மலிவு பதிப்பாக வெளியிட்டு மக்களின் கைகளில் கொண்டு சேர்த்தார் என்கின்ற போது வள்ளலாருக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்குமான தொடர்பு நமக்கு நன்றாக தெரிகிறது. அதனால்தான் இப்போது நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை மிகச்சிறப்பாக வள்ளலார் பன்னாட்டு மாநாட்டை 2026 நடத்த இருக்கிறது என்றால், வள்ளலாரின் ஜீவகாருண்யம், பசி போக்குகின்ற அந்த அறம், அதைத்தான் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பள்ளிகளில்
பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்பது வள்ளலாரின் பசி போக்குகின்ற அந்த பேரியக்கத்தின் நீட்சிதான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சமத்துவம் தமிழ்நாட்டில் இவ்வளவு உச்சத்தில் இருக்கிறது என்றால் அதையும் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு கல்வி முக்கியம், யோகம் முதலிய உடல் பயிற்சிகளும் முக்கியம் என்று அந்த 19ஆம் நூற்றாண்டில் புரட்சி குரல் கொடுத்தவர் வள்ளலார். எனவே சமூகத்தின் நீதியையும் சமத்துவத்தின் நீதியையும் நிலைநாட்டிய அந்த வள்ளல் பெருமானின் நீட்சியான ஆட்சியாகத்தான் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியை நமது முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே தான் வள்ளல் பிரானுடைய பிறந்த நாளான அக்டோபர் 5 தனிப்பெரும் கருணை தினமாக கொண்டாடுகிறோம். அதன் பெருமை அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கே சென்று சேர வேண்டும். நன்றி, வணக்கம்.